வீடியோவில் ஆடு வளர்க்குறவங்க மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஹாய் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனாக்கா, வீடுகளில் நம்ம எப்படி ஆடுகளை வளர்ப்பது, அதை நம்ம எப்படி பராமரித்து வருவது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கிங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக உணவு முறை என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆடுகள் பார்த்தீங்கன்னாக்கா எதை கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க, சரிங்களா. அதற்காக நம்ம எல்லாத்தையும் நாம் கொடுத்துடக்கூடாது, சரிங்களா. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் அந்த ஆடுகளுக்கு அமையும், சரிங்களா. இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா, எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆடுலாம் வாங்கும் போது எனக்கு எதுவும் தெரியாது. நான் இதை ஒவ்வொன்றா படிப்படியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா. இந்த மாதிரி நம்ம வளர்த்தாக்கா நம்ம ஆடுகளை ஆரோக்கியமாக வளர்க்க முடியும், சரிங்களா. அவன் எந்த ஒரு நோயும் வராமல் வளர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இறப்பு என்பது இருக்காது, 0% தான் இருக்கும் நான் சொல்கிறத பார்த்தாக்கா, சரிங்களா. அது என்ன மாதிரியான உணவு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடுகள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பசுந்தீவனம், இந்த புல், பச்சை இலை, பொடி தலை இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்து வராங்க. அது இயற்கை, சரிங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக அதுங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி அது ஜீரணம் ஆகிடும், செரிமானமும் ஆகிடும், சரிங்களா. ஆனால் இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கொடுக்காமல் தவிர்க்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊறக்கூடிய உணவுகளை நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னாக்கா அது சாப்பிடும்போது அதுவும் தெரியாது, அதுங்க எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடியது. அரிசி கொடுக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஏன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரவா, பருப்பு வகையெல்லாம் அதிகமாக கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா அது வயிற்றில் போயின்னா பார்த்தீங்கன்னா அது ஊறி போய் பெருசாகிடுங்க. ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெயிரம் பெரிய அளவில் உப்பு செஞ்சிடும், சரிங்களா. அதை காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கெலாம் கால்நடை மெடிக்கலில் தான் இந்த மருந்துகள் கிடைக்கும். அதை போய் நம்ம வாங்கிட்டு கொடுக்கணும். அதை கொடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றில் உள்ளது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதுங்க வெளியாகிடும். அந்த மாதிரிலாம் செஞ்சு தான் ஆடுகளை காப்பாற்ற முடியும், சரிங்களா. அதெல்லாம் அந்த உணவுலாம் நீங்கள் கொடுக்காமலே நீங்கள் இருந்தாக்கா ஆடுகள் ஆரோக்கியமாக அதுங்க என்ன தீவனம் எடுக்குமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வரோம், சரிங்களா. அது மெயினாக அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஆடுகளுக்கு மருத்துவ முறை என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். மாதம் ஒரு முறை ஆடுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு மெடிசன் கொடுத்தாக்கா ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து வரோம். அதுக்கு மாதம் ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா குடல் புழு நீக்க மருந்து செய்யணும். ஏன்னா ஹெல்த் டானிக்கு குட்டி பிறந்துருச்சுனாக்கா அந்த குட்டிக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து நம்ம சத்து டானிக்கு நம்ம கொடுக்கணும். அப்படிலாம் கொடுத்தாக்கா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆடுங்க மெலிசா ஒல்லியாலாம் இருக்காது, நல்லா வெயிட்டு போட்டு வளர்ந்து வரோம். சரி, இந்த வீடியோவில் நான் அதை கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணாக்கா நம்மளுடைய ஆடுகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வரோம். சரி, ஓகே. என்ன மருந்து கொடுக்க போகிறேங்கிறது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா லிவர் டானிக். இது சரிங்களா, இது லிவர் டானிக்கு. இது நான் குட்டி ஆட்டுக்கு 5 மில்லு கொடுக்க போகிறேன். பெரிய ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 மில்லு அளவுக்கு கொடுக்க போகிறேன், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த்து சத்து டானிக்கு. இது குட்டிகளுக்கு நான் பெரிய ஆடுகளாக கொடுக்குறது. இது ஆல்ரெடி நான் போட்டு விட்டேன், நல்லா பார்த்துங்க. இதெல்லாம் நான் ஆடு வளர்க்குறேன் என்பதால் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படிலாம் நம்ம ஆடுகளை வளர்த்து வந்தால் நல்லா பெனிஃபிட் இருக்குது. அதை வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா பெரிய அளவில் வெயிட்டு போட்டு வளரும். இது பார்த்திங்கன்னா இதுதான் குடல் புழு நீக்க மருந்து. இது பார்த்திங்கனாக்கா இதில் ஆடுங்களுக்கு மாடுகளுக்கெலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு, சரிங்களா. இதுதான் மெயின். இதை கொடுக்குறதுனால என்ன ஆகுதுனாக்கா சாப்பிடக்கூடிய உணவுகள் உடலில் சேராமலே போயிடுது.
என்ன காரணம்னாக்கா வந்து குடல் புழு என்பது பார்த்தீங்கன்னாக்கா அது சாப்பிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். சரிங்களா, அதை வெளியாகிறதுக்கு தான் இந்த மருந்து. சரிங்களா, இது என்ன தெரியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சளி டானிக்குங்க. சரிங்களா, ஆடுகளுக்கு மெயின் வந்து சளி வராமலே வந்து பார்த்துக்கணும். சரிங்களா, நம்ம மனுஷங்களுக்கு எப்படி சளி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து சளி உருவாகும். அதனுடைய மூக்கில் வர மாதிரி தெரிஞ்சுனாக்கா உடனே நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடணுங்க. இருந்தாக்கா அது வந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சளி இருப்பதனால அதுங்களுக்கு அதிகமான அளவில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, மெயினுங்க. சரிங்களா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஆடுங்க வந்து ரொம்ப வந்து முத்துன பில்லை சாப்பிட்டாலோ கழிச்சல் ஏற்படுறாங்க. சரிங்களா, அதை வந்து சரி செய்யறதுக்காக இது கழிச்சல் மருந்து ஆடுகளுக்கு. சரிங்களா, ஆடுகளுக்கும் கொடுக்கலாம், மாடுகளுக்கும் இதை கொடுக்கலாம். இதுவும் நம்மகிட்ட வந்து கையிருப்பு இருந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா குடல் புழு நீக்க மருந்து நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இது வந்து சினை ஆட்டுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா சினை ஆட்டுக்கு ஒரு 5 மில்லு கொடுக்க போகிறேன். சரிங்களா, அதில் வந்து அந்த ஆடு வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது. நான் அப்போ வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன். கொடுக்குற முறை என்பது இப்படி தான் வந்து அது பொறுமையாக நம்ம வந்து கொடுத்துடணும். சரிங்களா, அடுத்தபடியாக வந்து நம்ம ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்க வேணாம். சரி, குட்டி ஆடுக்கு முடிஞ்சிச்சு. நம்ம அந்த பெரிய ஆட்டுக்கும் கொடுத்துருவோம். சரிங்களா, இது அழகான முறையெல்லாம் குடிச்சிடும். பாருங்க, இதுக்கும் ஒரு 5 மில்லு கொடுக்கலாம், ஒரு 4 மில்லியாவது கொடுக்குறேன். இதுவும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சவப்பாட்டுக்கும் கொடுக்கும். ஏன்னா லிவர் டானிக் ஒன்று கொடுப்போம். 5 மில்லி தரலாம். இந்த பாட்டில் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து மாதம் ஒரு முறை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால பெரிய ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 மில்லி அளவுக்கு தரணும், சின்ன ஆட்டுக்கு 5 மில்லி அளவுக்கு தரணும். அதை கொடுத்தாச்சு. நாம் இந்த ஆட்டுக்கும் ஒரு 5 மில்லி அளவு கொடுத்துருவோம். இதுக்கும் முடிஞ்சுங்க. இந்த ஆட்டு கொம்பு இல்லைங்க, அதனால தான் வந்து பார்த்து கொஞ்சம் கவனமாக தரேன். கொம்பு கிடையாதுன்னா புரிமானது தான் தம்பி வரமாட்டாங்க. இருந்தாலும் வந்து ரொம்ப கவனமாக வந்து போட்டு விட்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஆடு வளர்றவங்க இந்த வாட்டர் என்ன வாட்டருங்கிறது தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா, இது வந்து ஓம வாட்ரு. சரிங்களா, இதை நம்ம வந்து கையிருப்பு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. சில டைமில் வந்து ஆடுங்க வந்து வயிற்று வலியால் வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து இதை நம்ம வந்து கொஞ்சம் கொடுத்தாக்கா வயிற்று வலி வந்து நிற்கும் ஆடுகளுக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், நன்றி.